அது நடந்தாதான் வந்து நீங்க 30 வருஷமும் சரி, 40 வருஷமும் சரி, இல்ல 50 வருஷமும் சரி, ஒரு வீட்ல இருந்து குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் அழகா இருக்கும். காமத்தை தாண்டி அந்த அன்பு எங்க இருக்கு? அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அத நிர்ணயிக்கிறதும் வந்து அது அது சப்கான்ஷியஸா வந்து பார்ப்பாங்க. ஆமா, இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு ஒண்ணா இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த உணர்வு வந்து கூட இருக்கு. உடல் உறவு வச்சுக்கிறோம். யங்கா இருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்னைய வந்து 1 வருஷம்னு பார்க்குற. ஏன்னா நெறைய பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? கல்யாணம் பண்றாங்க, வெளிய அஃபேர் வச்சுக்கிறாங்க. ஆமாங்களா இல்லையா? ஆமாங்களா இல்லையா? வெளிய அஃபேர் வச்சுக்கிறாங்க. ஓகே. நான் அஃபேர் பத்தி அந்த டாபிக் குள்ள நான் போல. நான் என்ன பார்க்குறாங்க. அப்ப யோசிக்கும்போது என்ன யோசிப்பாங்க? ஏன் அஃபேர் வச்சு அப்ப நான் நான் வந்து போரிங் ஆயிட்டேனா? நான் அழகா இல்லையா? ஓகே. நான் சரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? சோ, நான் உன் கூட தங்குறவா 6 மாசம், 1 வருஷம் நான் உன் கூட இருக்கேன். நீ என் கூட ஒழுங்கா இருக்கியா? நீ வெளிய வந்து தப்பு பண்ற நான் பார்க்கிறேன். இன்செக்யூரிட்டி. சோ, உங்களுக்கு தெரியணும். ஏன் வந்து இன்னைக்குள்ள ஜெனரேஷன் லிவிங் இன் டுகெதர். நானே உட்பட நானும் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் ஃபெயில் ஆகும்போது, எப்ப வந்து இன்னொரு ரிலேஷன் நான் முடிவு பண்ணும்போது, கல்யாணம் பண்ணி வாழும், நான் முதல்ல லிவிங் இன் டுகெதர் தான் போனேன். 41 வயசு எனக்கு. லிவிங் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தேன். ஓகே. ஹோ! என்ன சண்டை சொல்லுங்க? எப்படி சண்டை போட்டோம்? அடித்தடி சண்டைலாம் இல்ல. சண்டை ஆர்கியூமெண்ட். சின்ன ஆர்கியூமெண்ட் சண்டை. ஆனா, அந்த சண்டைலாம் தாண்டும் போது தான் வந்து எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. எனக்குன்னு ஒரு ட்ராமா இருந்துச்சு. அந்த ட்ராமாவ நான் பிரேக் பண்ணேன். அவங்களுக்குன்னு ஒரு ட்ராமா இருந்துச்சு. அந்த ட்ராமாவ அவங்க பிரேக் பண்ணாங்க. ஓகே. காலப்போக்கத்துல வந்து எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஒண்ணா இருக்க முடியுது. ஒண்ணா குடும்பம் நடத்த முடியுது. ஒண்ணா வாழ முடியுது. அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ, இன்னைக்குள்ள நடைமுறை வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, யாருமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு லிவிங் இன் டுகெதர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, தாராளமா பண்ணுங்க. ரைட்? இதே அட்வைஸ் என் டாட்டர் நாளைக்கு பெரிய பிள்ளை ஆவனா, ஓகே, நான் அவளுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு யாராச்சும் புடிச்சிருக்காமா, ஓகே, பிஃபோர் யூ கமிட் டு எனிதிங் சீரியஸ், பை ஆல் மீன்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஹிம் டு த ஃபேமிலி. யாருன்னு சொல்லு. யூ மேக் ஷூர் யூ ஆர் சேஃப் வித் ஹிம் whenever you are in any relationship with him, even if it's sexual. ஓகே. நான் சொல்லுவேன், சேஃபா இரு. மேக் ஷூர் ஐ நோ ஹிம். லிவிங் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருங்க. ஓகே. பாருங்க. இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு செட்டில் டவுன் வித் ஹிம், அவர் தான் உனக்கு நான் சொல்லிட்டு நீ முடிவு பண்ணியா, யூ கேன் see your future with him, then you go for it. நானும் அதான் சொல்லுவேன். ஓகே. வெளியே வந்து நான் இப்படி பேசிக்கிட்டு என் பிள்ளைக்கு நான் வேற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இதை நான் யூடியூப்ல நான் பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க போறேன். நாளைக்கு திடீர்னு வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல என் மகன் வந்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தோடனே